சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பிரிந்திருக்கும் உன் துணையை பற்றி பேச வந்துள்ளேன். கவனமாக கேள். உன்னை பிரிந்து வாழும் உன் துணை என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? தெய்வத்திடம் கோபித்து கொண்டு உண்ண மாட்டேன், உறங்க மாட்டேன் என்று தன்னை தானே வருத்திக் கொண்டிருக்கிறார். வாழ விடுங்கள், இல்லை என்றால் சாக விடுங்கள் என்று தெய்வத்திடம் சண்டை போட்டு கொண்டிருக்கும் உன் துணை எதற்காக எதற்காக செய்கிறார் என்பதை மட்டும் கேள். நீ மகிழ்ச்சி அடைவாய். உன் துணை ஒரு காலத்தில் தலைகணத்தோடும் ஆணவத்தோடும் இருந்தவர். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை, அடங்கிவிட்டது. எப்படிப்பட்ட மனிதனாக இருந்த உன் துணை தன் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கொண்டு தன் வாழ்க்கையை தானே முடித்து கொண்டு இப்பொழுது தெய்வத்திடம் சண்டை போடுவது காரணம் என்ன? எத்தனையோ முறை நானும் உன் துணைக்கு புத்திமதியை சொல்லி பார்த்தேன். ஆனால் எதையும் அவர் கேட்க தயாராக இல்லை. எல்லாம் இழந்த பிறகுதான் கேட்க வேண்டும் என்பது தெரிந்திருக்கிறது. இப்பொழுது தெய்வத்திடம் கேட்டு என்ன பயன்? செய்யும் தவறையெல்லாம் செய்து சேர்க்கக்கூடாத பாவத்தை எல்லாம் சேர்த்து வாழவே முடிய போகும் நேரம். தெய்வத்திடம் சண்டை. நான் உண்ண மாட்டேன், உறங்க மாட்டேன் என்று அநியாயத்தின் வழியில் நடந்த யாருக்கும் தெய்வம் உதவாது. நீ அதை உன் துணை மறந்துவிட்டார் போல. என் அன்பு குழந்தையே, அவர் உண்ணாமலும் உறங்காமலும் இருந்தால் தெய்வம் அவருக்கு இறங்கிவிடும் என்று எண்ணிவிட்டார். உறக்கம் இல்லாதவனுக்கு எந்த தெய்வமும் இறங்காது. உன்னை பற்றிய கவலை இல்லாமல் தானே தன்னந்தனியாக விட்டு சென்ற இரக்க குணம் இல்லாத உன் துணை எப்படி தெய்வம் மட்டும் உன் துணைக்கு இரக்கம் காட்டும்? சற்றும் இரக்கம் காட்டத்தான் தெய்வத்திடம் உன் துணை சண்டை போடுகிறாராம். உண்ணாமலும் உறங்காமலும் காரணம் உன்னோடு சேர வேண்டும். இப்பொழுதுதான் புத்தி வந்துள்ளது. என் துணையோடு என்னை சேர்த்து விடுங்கள், இல்லை என்றால் சாக விடுங்கள் என்று சொல்கிறார். நியாயமான வழியில் நடப்பவர்களுக்கு தெரியாமல் செய்த தவறுக்கு வேண்டுமானால் தண்டனை இல்லாமல் மன்னிப்பு கொடுக்கலாம். உன் துணைக்கு எப்படி கொடுப்பது என்று நீயே நியாயங்கள் சொல்ல வேண்டும். உன் மனதில் நியாயங்களோடு வாழ்ந்து வரும் உனக்கு தெரியும் நான் சொல்வது சரியா தவறா என்று. கவலைப்படாதே. உன்னை விட்டு உன் துணை எங்கும் போக மாட்டார். என் கண் பார்வையில் இருக்கும் உன் துணையை கட்டாயம் திருத்தி உன்னோடு சேர்த்து வைக்கிறேன். கலங்காமல் காத்திரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.